ரீசெண்டாக அந்த சிவகார்த்திகேயன் வந்து ஆரத்தியை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ வந்து ரொம்ப வைரலாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இட்ஸ் வெரி நைஸ் திங், கியூட் திங். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி என்னை சர்ப்ரைஸே பண்ணலையே, இல்லை அதை வந்து மீமாவும் போட்டு பின்னாடி வந்து ஏன்டா சொரண்டி பயமுடுத்துற பிசாசு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீம்லாம் போட்டு, விச் இஸ் அ வெரி நேச்சுரல் திங். நான் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணால் நான் அப்படி தான் பயப்படுவேன். ஏன்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் டெய்லி வருவார், இந்த டைமுக்கு வருவார் அப்படின்னு. டெய்லி வர ஒருத்தரோட வண்டி சத்தம் கேட்டாலே நம்ம அலாரம் ஆயிடுவோம். கேட் திறக்க நிறைய இடத்துல ஆமா வந்துட்டானா அப்படி ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. கேட்டை சில பேர் தான் போய் கேட்டை திறந்து விடுறோங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த சர்ப்ரைஸ் என் ஹஸ்பண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறது அது நார்மலான விஷயம் கிடையாது. அண்ட் சர்ப்ரைசஸ் ஆர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு தேவை, நல்லது. பட் ஆனால் அது எந்த ஒரு அளவு எனக்கு இருக்கணுங்கிறதும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சிவகார்த்திகேயனோட ஒய்ஃபோட என்னை கம்பேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களோட ஒர்க் ஸ்டைல் வேறு. ஸோ 40-50 டேஸ் ஒரு வேற ஒரு ஊரில் ஷூட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும், தினம் வீட்டிலே இருக்க ஒரு ஆள் சும்மாவே வந்து கதவை தட்டி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னான்னா யாருக்குமே அது அக்செப்டபிளாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணிக்காமல் என் ஒய்ஃபுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கான அக்கேஷன் வரும், அதுக்கான சிச்சுவேஷன் வரும். எல்லா நாளும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லை. ஓகே, என்றைக்கோ ஒரு நாள் அந்த சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்குதுன்னா ஐ ஷுட் பி ஹாப்பி வித் இட். ஸோ அதை தாண்டி இவங்க இது வாங்கி கொடுத்தாங்க ஒய்ஃபுக்கு, ஆனால் நீ வாங்கி தரல, நான் இவன் ஒய்ஃப் இதை பண்ணால் நீ இதை பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசனுக்குள்ளே போகாமையே இருக்கலாம். அண்ட் அகெயின் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இந்த ஒரு யங் அடல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இவனோட பாய் ஃப்ரெண்டு பார்க்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் கம்மி தான் டாக்ஸிசிட்டி, பரவாயில்ல. இவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், கையை அறுத்துக்கிறான், கால் அறுத்துக்கிறான். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், கையை அறுத்துட்டு நான் சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே பொசசிவாக இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களால அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த கையை இருக்கிறாங்க. அது லவ். அவன் கையை அறுத்துக்கினதுனால அவன் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அவன் பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் தான் டாக்ஸிக்காக இருக்கான், அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவனையும் விட்டுட்டா இதை விட பெட்டராக வேறு எதுவுமே கிடைக்காம போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது. ஸோ அதுக்காக நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னை ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கவே வேண்டாம்.